வெல்கம் டு சகஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோ பதிவில் இயல் 2 6ஆம் வகுப்பு கிழவனும் கடலும் என்ற பகுதியை பார்ப்போம். மனிதன் இயற்கையோடு போராடி கொண்டே இருக்கிறான். சில நேரங்களில் வெற்றி பெறுகிறான், சில நேரங்களில் தோல்வி அடைகிறான். ஆனால் முயற்சிகள் என்றும் ஓய்வதில்லை. மனிதன் இயற்கையோடு நடத்துகிற போராட்டமே அவன் வாழ்வை அமைக்கிறது. போராடுவதில் மகிழ்ச்சியும் வெற்றியும் இருக்கிறது. மீன் பிடிக்க போராடும் மீனவர் ஒருவரின் வாழ்வை பார்ப்போமா? நம்ம பார்க்க போற கதை நோபல் பரிசு பெற்ற ஒரு புக்கு. அந்த புக்கில் இருந்து எடுத்தாளப்பட்ட ஒரு தமிழாக்கம் செய்யப்பட்ட ஒரு கதையை தான் பார்க்க போகிறோம். கிழவனும் கடலும், த ஓல்டு மேன் அண்ட் த சி அப்படின்ற டைட்டிலில் நம்ம ஆங்கில புதினம் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு படக்கதையாக இங்கு சுருக்கி கொடுக்கப்பட்டுள்ளது. இந்நூல் 1954ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றது. 1954லேயே நோபல் பரிசு பெற்றிருக்கு. இந்நூலின் ஆசிரியர் பெயர் எர்னஸ்ட் ஹெமிங்வே. ஒரு வயதான முதியவர். அந்த முதியவர் தான் அந்த கதையோட நாயகன். அவரோட பேரு சாண்டியாகோ. அவருக்கு ரொம்ப வயதானவர். முன்பெல்லாம் கடலுக்கு சென்றால் மீன் இல்லாமல் அவர் திரும்பவே மாட்டார். ஆனால் ஒரு 84 நாளாக என்னன்னே தெரில, ஒரு மீன் கூட அவருக்கு கிடைக்கவே இல்லை. மனோலின் அப்படின்ற ஒரு சிறுவனை மீன் பிடிக்க கற்றுக்கொள்வதற்காக ஒரு 40 நாள் அவருடன் கடலுக்கு வர்றாரு. பேச்சு துணைக்கு இருக்கிறதுனால அவருக்கும் அந்த களைப்பு தெரியாமல் போய்கிட்டே இருக்கு. ஒரு காலகட்டத்தில் மீனே அவருக்கு கிடைக்க மாட்டேது அப்படி சொல்லி அந்த பையனும் வர்றதில்லை. இதை பற்றின அவர் எப்படி அவருக்கு மீன் பிடிக்கிறாரு கடைசியில் அப்படின்னு சொல்லி அதுதான் அந்த கதை. 84 நாட்கள் எதுவுமே கிடைக்கலன்னு சொன்னோம். 85வது நாள் ஒரு மீன் கிடைக்குது. ஒரு 4 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறமா அவர் தூங்கிடுறாரு. மீன் மாட்டினதுக்கு அப்புறமும் அந்த மீன் பிடிபடவே இல்லை. அதுக்கப்புறம் அது மிகப்பெரிய மீனாக இருக்கவும் ஒரு வழியாக அந்த மீன் வெளியே தன்னோட எவ்வளவு பெருசு அப்படின்றத காமிக்குது. அப்போ மீனே படகை சுற்றி ஏன் இப்படி வட்டம் விடுற, நில், என் வலிமையெல்லாம் திரட்டி உன்னை எதிர்க்க போயிறேன்னு சொல்றாரு. மீண்டும் மேலே வருகிறாயா, விடமாட்டேன், நீ எவ்வளவு பெரிய மீனாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, என் உயிர் உள்ளவரை உன்னோட போராடி விட்டு வருவேன்னு சொல்லி அந்த பெரியவர் சொல்றாரு. நான் சாப்பிடவும் இல்லை, தூங்கவும் இல்லை, இத்தனை மணி நேரமா உன்னோட போராடுறேன், ஏன் இப்படி துள்ளுகிறாய் அப்படின்னு சொல்லி அந்த மீனோட பேசிக்கிட்டு சண்டை போடுறாரு. உன் உயிரை காப்பாற்றிக்கொள்ள நீ போராடுகிறாய், நான் என் இலக்கை அடைய போராடுகிறேன். இந்த போராட்டத்தின் முடிவில் ஒன்று நான் உயிரோடு இருப்பேன் அல்லது நீ இருப்பாய் அப்படின்னு சொல்றாரு. மீன் படகு கரையில் மேலெலும்பி குதிக்கிறது. சாண்டியாகோ ஈட்டியால் மீனை குத்துகிறார். இறுதியாக உன்னை கொன்று விட்டேன், இனிமேல் தான் நிறைய வேலை இருக்கிறது, கயிறுகளில் சுருக்குகள் போட வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கதை நகருது. எனக்கு மீன் கிடைக்காது என்று எல்லோரும் சொன்னார்கள், பார்த்தீர்களா, வலை இல்லாமல் இவ்வளவு பெரிய மீனை யாராவது பிடித்த உண்டா, விடாமுயற்சியின் பயனை இன்றுதான் உணர்ந்தேன் அப்படி சொல்லி நினைச்சுக்கிறாரு. மீனின் நீளம் அதிகமாக இருந்தால் அதை படகின் பக்கவாட்டில் கட்டுறாரு. அப்போது படகை நோக்கி சுறா மீன் வருகிறது. நான் பிடித்த மீனை சாப்பிட வருகிறாய், என் ஈட்டிக்கு நீயும் இரையாக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு மேலும் சில சுறா மீன்கள் வருகின்றன. நான் பிடித்த மீனை அவ்வளவு எளிதாக பறிகொடுத்து விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாண்டியாகோ சுறா மீன்களை வீழ்த்துறாரு. ரொம்ப கடுமையான போராட்டத்துக்கு அப்புறம் படம் ஒரு வழியாக எல்லாம் ஓய்ந்தது. இந்த மீன் செய்த அட்டகாசங்களை மனோலின் பார்த்திருக்க வேண்டும். சரி போகட்டும், உடனே சென்று நடந்த எல்லாத்தையும் அவன்கிட்ட சொல்லணும்னு யோசிச்சுக்கிட்டே போறாரு. ஒரு வழியாக கரைக்கு வந்துட்டாரு. மிகவும் களைப்பாக இருக்கிறது. சரி, படகு இழுத்து கட்டுறாரு கரையில. என்னது, சுறாக்கள் தின்றது போக கடைசி மீனின் தலையும் அதன் எலும்பும் தான் மிஞ்சி உள்ளனவா அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. படகோடு இருந்த மீனை பார்க்கிறாரு. அதுக்கடுத்து வீட்டில் சாண்டியோவை காண மனோலின் வருகிறான். தாத்தா, உன்னை பார்க்கத்தான் ஓடோடி வந்தேன். அடையா, எவ்வளவு பெரிய மீன் அது, மீன் பிடிப்பில் பெரிய வீரன் தாத்தா நீ. மனோலின், நான் பிடித்த மீனை நீ பார்த்தாயா, கடைசியில் எலும்பும் தலையும் தான் மிச்சம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதனால என்ன தாத்தா, உன் திறமையும் விடாமுயற்சி வென்று விட்டதே, இனி உன்னை யாரும் பழித்து பேச முடியாது தாத்தா, உன்னிடம் கற்றுக்கொள்ள வேண்டியவை நிறைய இருக்கின்றன, இனி நான் உன்னோடு தான் மீன் பிடிக்க வருவேன் அப்படின்னு சொல்லி அந்த கதை முடியுது. அடுத்ததாக இயல் 2 முதல் எழுத்தும் சார்பெழுத்தும். எழுத்துக்கள் 2 வகைப்படும். அவை முதல் எழுத்துக்கள், சார்பு எழுத்துக்கள். முதல் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18 ஆகிய 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் ஆகும். பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற்காரணமாக இவை இருக்கின்றன. எனவே இவற்றை முதல் எழுத்துக்கள் என்பர். அடுத்ததாக சார்பு எழுத்துக்கள். முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள். இவை 10 வகைப்படும். உயிர்மை,
ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றளப்படை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இவையெல்லாம் அனைத்தும் சார்பு எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. இவ்வகுப்பில் உயிர்மை, ஆயுதம் ஆகிய 2 சார்பு எழுத்துக்கள் பற்றி காண்போம் சொல்லியிருக்காங்க. உயிர்மை, மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் உயிர்மெய் எழுத்துக்கள் தோன்றுகின்றன. உயிர்மெய் எழுத்தின் ஒளி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். ஒலிக்கும் கால அளவு உயிரெழுத்தை ஒத்திருக்கும். முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவை சார்பெழுத்து வகையில் அடங்கும். ஆயுதம் என்பது 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது ஆயுதம். முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அக்கேனம் என்ற வேறு பெயர்களும் இதற்கு உண்டு. நுட்பமான ஒலிப்பு முறையை உடையது ஆயுதம். தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும். தனித்து இயங்காது ஆயுதம். முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து சார்பெழுத்து ஆகும். அடுத்ததாக அந்த கலைச்சொல் அறிவோம் அதை சொல்லிடுறேன். கண்டம், கண்டினன்ட், வலசை அப்படின்றது மிக்ரேசியன் அப்படின்னா வலசை. கிளைமேட், தட்பவெப்பநிலை. சாங்சுரி அப்படின்னா புகலிடம். வெதர் அப்படின்னா வானிலை. கிரேவியேஷனல் ஃபீல்டு, புவியீர்ப்பு புலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது திருக்குறள் பகுதி வரும். திருக்குறள் இயல் 2 திருக்குறள். மக்கள் பயனுள்ள முறையில் வாழ வழிகாட்டிகளாக அமைபவை அறநூல்கள். அறநூல்களில் உலக பொதுமறை என்று போற்றப்படும் சிறப்பு பெற்றது நம் திருக்குறள். திருக்குறளில் இல்லாத செய்திகளே இல்லை. 7 சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தரும் திருக்குறளை பயில்வோம், வாழ்வில் பின்பற்றுவோம். கடவுள் வாழ்த்து. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகரமே எழுத்துக்களுக்கு தொடக்கம். அதுபோல ஆதி பகவனே உலகுக்கு தொடக்கம். வான் சிறப்பு. விண் நின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள் நின்று உடற்றும் பசி. மழை உரிய காலத்தில் பெய்யாது போனால் உலகத்து உயிர்களை எல்லாம் பசி துன்புறுத்தும். அடுத்து 3வது குறள். கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்று ஆங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்று ஆங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. உரிய காலத்தில் பெய்யாது கெடுப்பதும் மழைதான், உரிய காலத்தில் பெய்து காப்பதும் மழைதான். அடுத்ததாக வான் சிறப்பு முடிச்சாச்சு. நீத்தார் பெருமை. செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்கலாதார். முடியாத செயலையும் முடித்து காட்டுபவர் பெரியோர், முடியாது என்பவர் சிறியோர். மக்கட்பேறு தலைப்புல அடுத்த குறள். தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிருக்கு எல்லாம் இனிது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தம்மை விட தம் பிள்ளைகள் அறிவுடையோர் என்றால் மக்களுக்கு அதுதான் மகிழ்ச்சி. அடுத்தது. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். தம் பிள்ளையின் புகழை கேட்ட தாய் பெற்றெடுத்த போது அடைந்த மகிழ்ச்சியை விட பெரும் மகிழ்ச்சி அடைவார். அன்புடைமை. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கே என்பார்கள். அன்பு உடையவர்கள் தம் உடம்பும் பிறர்க்கே என்பார்கள். அன்பின் வலியது உயிர்நிலை அத்தில்லாருக்கு என்பதோல் பொறுத்த உடம்பு. அன்பு இருப்பதுதான் உயிருள்ள உடல். அன்பு இல்லாதது வெறும் எலும்பும் தோலும் தான். இனியவை குறள் பகுதியிலிருந்து குறள். பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற. பணிவும் இன்சொல்லுமே ஒருவருக்கு மிகச்சிறந்த அணிகலன்கள் ஆகும், மற்றவை அணிகலன்கள் ஆகா. குறள் 10. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்ததற்று. இனிய சொல் இருக்கும்போது இன்னா சொல் பேசுவது கனி இருக்கும்போது காயை உண்பது போன்றது. நூல்வெளி. திருவள்ளுவர்
2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியுள்ளார். வான்புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர் முதலிய பல சிறப்பு பெயர்களும் இவருக்கு உண்டு. திருக்குறள் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என 3 பிரிவுகளை கொண்டது. 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. திருக்குறள் 133 அதிகாரங்களில் 1330 குறட்பாக்களை கொண்டுள்ளது. திருக்குறளில் இல்லாதது இல்லை, சொல்லாததும் இல்லை எனும் வகையில் சிறந்து விளங்குகிறது. திருக்குறளுக்கு உலக பொதுமறை, வாயுரை வாழ்த்து முதலிய பல சிறப்பு பெயர்கள் வழங்குகின்றன. 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக இயல் 3 அடுத்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.